சிவில் ஸ்கோர்ன்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நீங்க 900 பாயிண்ட்ஸ் சிவில் ஸ்கோர் 900 யாரும் எடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாது. அது எப்படி வந்து சிவில் ஸ்கோர் ஆப்ரேட் ஆகும், என்ன பண்ணா அது ஏறும், என்ன பண்ணா இறங்கும் அப்படின்றது சாமானிய மக்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க வந்து 700க்கு மேல இருந்தா ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. 720 750க்கு மேல இருந்தா நல்ல ஸ்கோர் அப்படின்வாங்க. இப்ப நான் 750க்கு மேல இருந்தா நல்ல ஸ்கோர், ஓகே. இப்ப நீங்க வந்து புதுசா ஒரு வேலைக்கு வரீங்க, உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் லோனு அல்லது வேற ஏதோ ஒரு கடன் ஒன்று, பர்சனல் லோன் ஒன்று நீங்க போய் பேங்க்ல கேட்டீங்கன்னா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கடன் வாங்க பாருங்க, 21 வயசு பையன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிவில் ஸ்கோர் என்ன தெரியுமா? 0 அல்லது நெகட்டிவ். நீங்க ஒரு கடன் கொடுப்பதே உங்க சிவில் ஸ்கோர் வச்சு தான் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க சிவில் ஸ்கோர் கம்மியா இருந்தா ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படி கொடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு அடுத்த வருஷம் ரெவியூ பண்ணுவாங்க. அந்த வருஷத்துக்குள்ள நீங்க வேற எங்கேயா கடன் வாங்கி ஒரு தவணை செலுத்தாம இருந்தீங்கன்னா திரும்ப இந்த முதல்ல வாங்கின கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ஏறும். இப்படி பல விஷயங்கள் வந்து சாதாரண மக்கள் பின்னி அவங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நரகமாக்கி கொண்டிருக்கு. அப்ப இந்த சிவில் ஸ்கோர் என்பது சாமானிய மக்களுக்கு எதிராக, சாதாரணமான கடன் வாங்குவதற்கு எதிராகவும், பெரும் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவும். ஏன்னா அவங்க வந்து சிவில் ஸ்கோர்ல எதுவுமே வரமாட்டாங்க, அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இது வந்து கண்டிப்பாக இது நம்ம நாட்டு கம்பெனி இல்லை, ஒரு ஃபாரின் பேஸ்டு கம்பெனி. அவங்க கையில இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதுல என்ன அதனுடைய விஷயங்கள் பூரா எதுவுமே வெளிப்படைத்தன்மையாவே இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு கடன் வாங்குறீங்க, ஒரு 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க, ஒரு 20 லட்சம் வரைக்கும் அடைச்சிட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சொத்து வித்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வருது, நீங்க 10 லட்சம் அடைச்சிடலாம், நம்மகிட்ட எது கடன் வச்சுக்கணும் நீங்க முன்கூட்டியே அடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீ க்ளோஸ். அப்போ உங்க சிவில் ஸ்கோர் கீழே போகும். பணம் கட்டினாலும் கீழே போகும், கட்டாட்டியே கீழே போகும். அது என்ன மாதிரி ஆப்ரேட் ஆகுதுன்னே தெரியாது. அது பூராவே சாதாரண மக்கள் உட்கார்ந்து மண்டைக்குள்ள இதெல்லாம் போட்டுட்டே இருக்க முடியாது. ஆனா அவங்க போய் ஒரு லோன் கேட்கும் போது அவன் வந்து அந்த சிவில் ஸ்கோர் தூக்கி போட்டு அவனுக்கு கிடையாதுன்னுவான்.